அந்த 3000 கோடி ரூபாய் உனக்கு வேணும்னு சொன்னா நீ 30 நாள்ல 30 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்கு 3 நிபந்தனை. முதலாவது நிபந்தனை, இந்த பணத்துல ஒரு ரூபா கூட நீ யாருக்கும் தானமாகவோ கடனாகவோ பரிசாகவோ கொடுக்க கூடாது. இரண்டாவது நிபந்தனை, 30 நாள் முடியும் போது இந்த பணத்திலிருந்து உன் பேர்லயோ மத்தவங்க பேர்லயோ எந்த சொத்து இருக்கக்கூடாது. ஒரு குண்டூசி கூட இருக்கக்கூடாது. மூணாவது நிபந்தனை, நீ இந்த மாதிரி 30 நாளே 30 கோடி செலவு பண்ணா உனக்கு 3000 கோடி கிடைக்க போகுதுன்னு யாருக்குமே சொல்லக்கூடாது. இந்த நிபந்தனையில நீ ஜெயிச்சா அந்த 3000 கோடி ரூபாய் சொத்தும் உனக்கு. ஏன் இந்த மாதிரி நிபந்தனை எல்லாம் வைக்கிறா, இவன் பைத்தியக்காரனா அப்படின்னு நீ நினைக்கலாம். ஐ எம் a practical man. பணங்கிற போதே உனக்கு திகட்டி போகணும். அதுக்காகத்தான் உனக்கு இந்த நிபந்தனை. ஒரு வாட்டி திகட்டிடுச்சுன்னா நீ பணத்துக்கு மயங்க மாட்ட, மக்களுக்கு நல்லது செய்வே. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆண்டவன் துணை உனக்கு எப்பவும் இருக்கும். ஜெய் ஹிந்த். 30 கோடி எடுத்துட்டு போறியா இல்ல 30 கோடியை 30 நாள்ல செலவு பண்ணிட்டு 3000 கோடி எடுத்துட்டு போறியா? அதுக்கு தகுந்த மாதிரி நான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணோம். வேண்டாயா, வேண்டாம். எனக்கு 30 கோடியோ வேண்டாம், 3000 கோடியோ வேண்டாம். அனாதைங்கிற பாரத்தை சுமந்துக்கிட்டு பட்டத்துக்கு வந்த நீங்க இந்த பாரத்தை இறக்கிட்டீங்க. யாரும் தெரிஞ்சுக்கிட்ட அது போதும். எங்க போட சொத்துல நீங்க ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 3000 கோடி ரூபாய் உனக்கு வேணும்னு சொன்னா